ஹால் டிக்கெட் குளறுபடி காரணமாக தமிழகத்தில் இன்று நடைபெறவிருந்த குரூப் 2, 2A தேர்வுகள் ரத்து செய்யப்பட்ட நிலையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக இதுபோன்ற குளறுபடிகள் தொடர்கின்றன. அது குறித்து இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த 2011ஆம் ஆண்டு செல்லமுத்து என்ற IAS அதிகாரி TNPSC தலைவராக இருந்த காலகட்டத்தில் குரூப் 4 தேர்வில் வினாத்தாள் முன்கூட்டியே கசிந்ததாக சர்ச்சை எழுந்தது. தலைவர் மற்றும் உறுப்பினர் வீடுகளில் போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் ஹால் டிக்கெட் கத்தையாக ரொக்கப்பணம் பறிமுதல் செய்யப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. கடந்த 2019ஆம் ஆண்டு நடைபெற்ற குரூப் 4 தேர்வில் மிக பெரும் முறைகேடு நடந்தது. இது தொடர்பாக பலர் கைது செய்யப்பட்டனர். முறைகேட்டில் ஈடுபட்டதாக 150 பேரின் தேர்வு முடிவுகள் ரத்து செய்யப்பட்டன. கடந்த 2022ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் நடைபெற்ற குரூப் 2 தேர்வில் விடைத்தாள்கள் மாற்றி வழங்கியதால் சர்ச்சை ஏற்பட்டது. கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பரில் அரசு உதவி வழக்கறிஞர் பணிக்கான தேர்வு கணினி வழியில் நடந்த நிலையில் பல்வேறு மையங்களில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டு இந்த தேர்வு ஒட்டுமொத்தமாக ரத்து செய்யப்பட்டது. கடந்த ஆண்டு ஜூலை 12ஆம் தேதி குரூப் 4 தேர்வில் தேர்வுக்கான கேள்வித்தாள் விடைத்தாள்களை வெள்ளை காகிதங்கள் கொண்டு மறைத்து தனியார் பேருந்தில் மதுரை தேர்வு மையத்திற்கு எடுத்துச் சென்ற காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தின. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இளநிலை உதவி வரைவாளர் பணிக்காக நடத்தப்பட்ட தேர்வில் ஐயா வைகுண்டர் பற்றி தவறான கேள்விகள் இடம்பெற்றது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதே தேர்வில் பெண்களை இழிவுபடுத்தும் வகையில் கேள்வி இடம்பெற்றதாகவும் கண்டனங்கள் எழுந்தன. இந்நிலையில் இன்று TNPSC தேர்வு நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே தேர்வு ரத்து என்ற அறிவிப்பு வெளியானது TNPSC வரலாற்றில் முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையாவே மன உளைச்சலா தான் இருக்கு. இப்ப எனக்கு கேன்சர்னோட எனக்கு இப்ப எவ்வளவு பயமா இருக்கு தெரியுமா லைஃப பத்தி. இதை நம்பிதான் நாங்க எல்லாருமே பிரிலிம்ஸ்ல பாஸ் ஆகுறதே கஷ்டப்பட்டு தான் இப்ப மெயின்ஸ்க்கு வந்திருக்கோம். இதுலயே பாதிலே இப்ப இனிமே கொஸ்டின் பேப்பர் எடுத்து இவங்க அடுத்த எக்ஸாம் நடத்தி வயசு என்ன ஆகுறது? கேர்ள்ஸ்க்கு என்ன இன்னும் எனக்கு கல்யாணம் ஆகல, கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்றாங்க. எப்படிங்க நான் படிக்க முடியும்? கரெக்ட் டைமுக்கு சொல்ற மாதிரி நடத்துங்க, ஒழுங்கா மெயின்டைன் பண்ணுங்க. இன்னும் மெயின் பிரிலிம்ஸ்ல லட்சக்கணக்கான பேர் எழுத போறாங்க, மெயின்ஸ்ல கம்மியான பேர் தான் எழுத போறாங்க. அதை கூட அலோகேட் பண்ணி ஒழுங்கா பண்ண முடியலன்னா அப்புறம் என்ன இது? 3 வருஷமா படிச்சுட்டு இருந்தேங்க சார். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. அரசு வேலை என்பது ஒரு எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கனவா இருக்கும். கடனாதி போல அறிவித்தது அப்படி உங்க மனநிலை எப்படி இருக்கு? பெட்ரோல் இனிமே என்ன எப்படி படிக்கிறது என்னன்றது ஒன்றும் தெரியலைங்க. சரி, எல்லாத்துக்கும் குறை சொல்ல முடியாதுல்ல. அவங்களும் கரெக்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம குறை சொல்ல முடியாது. எதேச்சியாக நடக்கிறது, எந்த ஒரு தப்புமே வேணும்னு நடக்கிறது கிடையாது. எதேச்சியாக நடக்குது. ஸோ இதை அவங்க ரெக்டிஃபை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். சிலர் வந்து ரொம்ப மன வேதனையில் போகிறாங்க. ப்ரிப்பேர் பண்ண எல்லாரும் கொஞ்சம் கஷ்டம் தான் சார், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா எத்தனை ராத்திரி பகலாக படிச்சிருக்கோம். ஸோ இது வந்து பாசிட்டிவாக எடுத்துக்க வேண்டியதான். ஒரு 10 நாள் டைம் இருக்குன்னு எடுத்துக்க வேண்டியதான். கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தோம், ஃபுல்லா முடிக்க முடியல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. OMR கம்ப்யூட்டருக்கான ஒரு தொழில்நுட்ப கோளாறுக்கான வாய்ப்புகளே கிடையாது. பட் இது மாதிரி இவங்க தள்ளி போட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, எங்களை மாதிரி இளைஞர்கள் இப்போ நாங்கள் வயசு அதிகமாகுது, இன்னொரு எக்ஸாம் அட்டன் பண்ண முடியாது, வீட்டில் உட்காந்து வேற வேலையை தான் பார்க்கணும். இது மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப கஷ்டம் சார். விடிய படிச்சா பாவம் என்ன பண்ண போது தெரியல. அது கண்டிப்பா அழுதுட்டு தான் இருப்பா. நல்லா இருக்கா இருக்கா தெரியல, பார்ப்போம். TNPSC குரூப் 2 தேர்வு குளறுபடியை தொடர்ந்து TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலர் சண்முக சுந்தரம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார். புதிய TNPSC தேர்வு கட்டுப்பாட்டு அலுவலராக வெங்கடபிரியா நியமனம் செய்யப்பட்டுள்ளார். குரூப் 2, 2A தேர்வுகளில் ஏற்பட்ட குளறுபடிகள் தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கண்டனம் தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பதிவில் அரசு பணி என்ற கனவோடு குரூப் 2, 2A முதன்மை தேர்வுக்கு தயாராகியிருந்த ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் நம்பிக்கையை திமுக அரசு சிதைத்துள்ளதாக சாடியுள்ளார். முதன்மை தேர்வை எதிர்நோக்கிய இளைஞர்களுக்கு இது பெரும் மன அழுத்தத்தையும் நேர இழப்பையும் ஏற்படுத்தியுள்ளதாக விமர்சித்துள்ள விஜய், ஏற்கனவே அரசு தேர்வுகளில் முறைகேடுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் உள்ள நிலையில் தற்போது தேர்வு ரத்து செய்யப்பட்டுள்ளது சந்தேகங்களை அதிகரிப்பதாக பதிவிட்டுள்ளார். எதிர்காலத்தில் இதுபோன்ற தவறுகள் நடக்காத வகையில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் விஜய் வலியுறுத்தியுள்ளார்.
நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு வரும் மே மாதம் 3ஆம் தேதி நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. MBBS, BDS உள்ளிட்ட இளங்கலை மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கு நீட் நுழைவுத் தேர்வு எழுதி அதில் தகுதி மதிப்பெண்களை பெற வேண்டும். அந்த வகையில் இந்த ஆண்டுக்கான தேர்வு குறித்த அறிவிப்பை தேசிய தேர்வு முகமை வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் மே மாதம் 3ஆம் தேதி பிற்பகல் 2 மணி முதல் 5 மணி வரை தேர்வு நடைபெறும் என்றும் இதற்கு இன்று முதல் மார்ச் 8ஆம் தேதி நள்ளிரவு 11:50 மணி வரை இணைய வழியில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ், ஆங்கிலம் உள்ளிட்ட 13 மொழிகளில் தேர்வுகள் நடைபெறுகின்றன. தேர்வு கட்டணமாக பொது பிரிவினர் 1700 ரூபாயும், OBC பிரிவினர் 1600 ரூபாயும், SC, ST பிரிவினர் 1000 ரூபாயும் செலுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி 2% உயர்த்தப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஜனவரி 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் வகையில் அகவிலைப்படி உயர்த்தப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. அதன்படி தற்போது 58% உள்ள அகவிலைப்படி இந்த உயர்வுக்கு பிறகு 60% அதிகரிக்கும். இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு மார்ச் மாதம் வெளியாக வாய்ப்புள்ளது. இந்த அறிவிப்பால் மத்திய அரசின் சுமார் 50 லட்சம் ஊழியர்களும் 65 லட்சம் ஓய்வூதியதாரர்களும் நேரடியாக பலனடைவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2 நாள் மலேசிய பயணத்தை முடித்துவிட்டு இந்தியா திரும்பினார் பிரதமர் மோடி. பிரதமரின் மலேசியா பயணத்தில் செமிகண்டக்டர், பாதுகாப்பு துறைகளில் பல்வேறு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. மலேசியாவில் இந்திய வம்சாவளி தலைவர்களை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்தார். இச்சந்திப்பு குறித்து சமூக வலைதள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில், மலேசியாவில் அமைச்சர்கள் மற்றும் செனட்டர்கள் உள்ளிட்ட இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மிக சிறந்த தலைவர்களை சந்தித்து பேசியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தலைவர்கள் இந்தியாவுடன் கொண்டுள்ள ஆழ்ந்த உணர்வுபூர்வமான பிணைப்பு கலந்துரையாடலின் போது வெளிப்படையாக தெரிந்ததாக பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பொது வாழ்வில் இந்த தலைவர்கள் எட்டியுள்ள சாதனைகள் மற்றும் அவர்களின் பங்களிப்புகள் ஒவ்வொரு இந்தியருக்கும் அளவற்ற பெருமிதத்தை அளிப்பதாகவும் புகழாரம் சூட்டியுள்ளார். பிரதமர் மோடி 2 நாள் அரசுமுறை மலேசிய பயணத்தின் போது இந்திய தேசிய ராணுவத்தின் மூத்த வீரர் ஜெயராஜ் ராஜா ராவை நேரில் சந்தித்து ஆசி பெற்றார். நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் இந்தியாவை பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுவிக்க துவங்கப்பட்ட புரட்சிகர ராணுவ அமைப்பான இந்திய தேசிய ராணுவத்தில் ஜெயராஜ் ராஜா முக்கிய பங்காற்றியுள்ளார். இந்த சந்திப்பு குறித்து தனது எக்ஸ் சமூக வலைதளத்தில் பகிர்ந்த பிரதமர், இது மிகவும் சிறப்பான அனுபவம் என்றும் அவரது துணிச்சலும் தியாகமும் தமக்கு பெரும் ஊக்கத்தை அளித்ததாகவும் இந்தியா என்றும் கடமைப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். இந்த ஆண்டின் முதல் வெளிநாட்டு பயணமாக தாம் மலேசியா தேர்ந்தெடுத்தது குறித்து பிரதமர் மோடி தனது சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். தனது நண்பரான மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிமுக்கு தாம் அளித்த வாக்குறுதியை நிறைவேற்றும் வகையில் இந்த ஆண்டு முதல் வெளிநாட்டு பயணமாக மலேசியாவை தாம் தேர்ந்தெடுத்ததாக அவர் தெரிவித்துள்ளார். தனது இந்த பயணம் இந்தியா மலேசியா இடையிலான பொருளாதார மற்றும் பண்பாட்டு உறவுகளை மேலும் வலுப்படுத்தும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தம்மை அன்புடன் வரவேற்ற மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் மற்றும் அந்நாட்டு அரசு மற்றும் மக்களுக்கு பிரதமர் மோடி நன்றி தெரிவித்து வீடியோவை பகிர்ந்துள்ளார். செஷல்ஸ் அதிபர் பேட்ரிக் ஹேமனி இந்தியா வருகை தந்துள்ளார். டெல்லி விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஜாக்டோ ஜியோ சார்பில் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு பாராட்டு தெரிவிக்கும் வகையில் சென்னை நந்தனத்தில் நன்றி அறிவிப்பு மாநாடு நடைபெற்றது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற முதலமைச்சருக்கு வெள்ளி செங்கோல் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. கடும் நெருக்கடியிலும் டாப்ஸ் ஓய்வூதிய திட்டத்தை செயல்படுத்தியதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்தார். அதிமுக ஆட்சியில் அரசு ஊழியர்கள் இரத்த கண்ணீர் வடித்ததாகவும் விமர்சித்தார். வேர்வை துளி சிந்தி உழைச்ச உங்களுக்கு இரத்த கண்ணீரை வர வச்சதுதான் கருணையில்லா அதிமுக ஆட்சி.
ஓய்வூதியமின்றி பணி ஓய்வு பெற்றவங்களுக்கு சிறப்பு கருணை ஓய்வூதியம் வழங்கப்படும். இனி இதை கருணை ஓய்வூதியம் சொல்லாம உங்களுடைய உழைப்புக்கான உரிமை தொகை என்றே வழங்குவோம். இப்போ தமிழ்நாடு அரசு சந்திச்சுட்டு வரக்கூடிய கடுமையான நிதி சூழலையும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியருடைய நலன்களை காக்கணும்னு இப்ப சொன்ன அத்தனை செலவினங்களையும் தமிழ்நாடு அரசு ஏற்கும்னு நான் உறுதியளிக்கிறேன். எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய மாண்புமிகு திரு பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இருந்தப்போ அரசு ஊழியர்கள் எல்லாம் எப்படி கொச்சைப்படுத்தி பேசினார் குறிப்பிட்டு சொன்னாங்களா, எப்படி எல்லாம் விளம்பரம் கொடுத்தாங்க என்பதை பற்றி எல்லாம் நான் அதிகம் நினைவூட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு எதிரான கூட்டணி அமைத்திருக்கக்கூடியவர்கள் அரசு ஊழலுக்கு மட்டும் ஆதரவாக இருப்பாங்களா? சிந்திச்சு பாருங்க. தஞ்சை மாவட்டத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி விவசாயிகளை சந்தித்து குறைகளை கேட்டறிந்தார். மேட்டூர் அணையிலிருந்து கூடுதல் தண்ணீர் திறக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். ஐயா எங்க பைத்தெல்லாம் பாருங்க ஐயா. ஐயா தண்ணி இல்லாம இல்லையா, இதெல்லாம் மோட்டர் வச்சு மோட்டர் வச்சு ஆற்றுல மோட்டர் கை அடைச்சி கொண்டு போய் தண்ணி வந்துருக்கீங்க. தண்ணி பண்ணிட்டாங்க எங்களுக்கு நல்ல வரையும் மேட்டூர் அடைச்சி இத்தனை வாட்டி அண்ணன் திறந்துருக்காங்க. திரும்ப திறந்தாதான் விவசாயி. விஜய் ஊழல்வாதி என்பதை நீதிமன்றம் உறுதி செய்துள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். கரூர் கூட்ட நெரிசல் சம்பவத்திற்கு பிறகு 72 நாட்களாக விஜய் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. 15 நாட்கள் தாவேகா கட்சி அலுவலகத்தையே மூடிவிட்டார்கள் என்றும் கூறினார். எப்பொழுது பார்த்தாலும் இந்தியா கூட்டணி சொல்லிக் கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஏன் இப்ப இந்தியா கூட்டணி பேரையே எடுக்க மாட்டேங்கிறாரு? காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் உட்கட்சி பூசல் வந்துடுது. காங்கிரஸ் கட்சிக்கார ஒரு கருத்து சொல்றாங்க தலைவர்கள், அதற்கு எதிர்கருத்து திமுக சொல்றாங்க. ஆக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது உண்மைதானே? அவர் ஊழல்வாதி என்பதற்கு அவர் பணம் கட்டுறது சாட்சி. நீங்க நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்துருது. கட்சி ஆரம்பிச்சுட்டு ஒரு துயரமான சம்பவம் ஏற்பட்ட உடனே 72 நாட்கள் வெளியிலே வரல. ஆபீஸை மூடிட்டாங்க 5 நாள். யாருமே கிடையாது. கட்சி இருக்குதா இல்லையாங்கிற நிலை ஏற்பட்டு விட்டது. இதுதான் நிலைமை தமிழ்நாட்டுடைய. ஏங்க செல்லாத நோட்டுக்கு நோட்டு இருக்குது, செல்லா யாராவது பார்ப்பாங்களா? அது மாதிரி அவரை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? சேலத்தில் தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு 51 நிபந்தனைகளுடன் காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. சேலத்தில் தாவேகா தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை வரும் 13ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்டது. 30,000 பேர் கலந்து கொள்ள உள்ளதாக தாவேகாவினர் கூறிய நிலையில் அதற்குரிய ஆவணங்கள் வழங்கவில்லை என்று கூறி போலீஸ் அனுமதி மறுத்தது. இதையடுத்து சேலம் சீலநாயக்கன்பட்டி அருகே தாவேகா தலைவர் விஜய் பங்கேற்கும் நிர்வாகிகள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு அனுமதி கோரப்பட்டது. இந்த நிலையில் வரும் 13ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜயின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு போலீஸ் அனுமதி அளித்துள்ளது. அதன்படி நண்பகல் 12 மணி முதல் மாலை 3 மணிக்குள் கூட்டத்தை நடத்தி முடிக்க வேண்டும். 5,000 பேர் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும். அப்படி பங்கேற்பவர்களுக்கு உரிய பாஸ் வழங்க வேண்டும் என்று காவல்துறை நிபந்தனை விதித்துள்ளது. மேலும் விஜய் வந்து செல்லும் வழியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். முதியவர்கள், கர்ப்பிணிகள், குழந்தைகள் கூட்டத்தில் பங்கேற்க கூடாது. விஜய் உரையாற்றும் போது நெடுஞ்சாலையில் செல்பவர்களுக்கு தெரியாதவாறு தடுப்புகள் அமைக்க வேண்டும். நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் கூட்ட நெரிசல் ஏற்படாத வகையில் தடுப்புகள் அமைத்து நிர்வாகிகள், தொண்டர்களை நிற்க வைக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட 51 நிபந்தனைகளை காவல்துறை விதித்துள்ளது. திமுகவுடனான கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு காங்கிரஸ் சார்பில் டிசம்பர் 3ஆம் தேதியே குழு அமைக்கப்பட்டு விட்டதாகவும் கிட்டத்தட்ட 36 நாட்களாக திமுகவிற்கு காத்திருப்பதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் மாணிக்கம் தாகூர் செய்தியாளர் சந்திப்பில் கூறியுள்ளார். திமுகவுடைய கூட்டணிங்கிறதுக்கு குழு அமைச்சாச்சு. திமுகவுடைய குழு பேச்சுவார்த்தை தொடங்கிருக்கோம். 36 நாளாக காங்கிரஸ் கட்சி காத்திருக்கிறது அவர்களுடைய குழுக்காக. காங்கிரஸ் கட்சியை பொறுத்த மட்டிலும் எப்பொழுதுமே பொறுமையாக இருக்கிற கட்சி. எங்களை பொறுத்த மட்டிலே நண்பர்களை அவமானப்படுத்தாதவர்கள், நாங்கள் தோழமைகளை நாங்கள் மதிப்பவர்கள். அதற்காகத்தான் 36 நாளாக காத்துக்கிட்டோம்.
காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி டெல்லியில் நாளை மறுநாள் தமிழக காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட நிர்வாகிகளை சந்தித்து ஆலோசனை நடத்துகிறார். புதிய மாவட்ட தலைவர்கள் அறிமுகம் மற்றும் பயிற்சிகள், தேர்தல் பிரச்சார வியூகம், கூட்டணி பேச்சுவார்த்தை உள்ளிட்டவை குறித்தும் விவாதிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இக்கூட்டத்தில் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, சட்டப்பேரவை காங்கிரஸ் கட்சி தலைவர் ராஜேஷ்குமார், முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் உள்ளிட்டோர் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வயதுக்குட்பட்டோருக்கான உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் இந்திய அணி சாம்பியன் பட்டத்தை வென்று இந்தியாவிற்கு பெருமை சேர்த்த நிலையில் நாடு திரும்பிய இந்திய ஜூனியர் அணிக்கு மும்பை விமான நிலையத்தில் வைத்து உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கடந்த வெள்ளிக்கிழமை நடந்த இறுதிப் போட்டியில் 100 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இந்திய ஜூனியர் அணி 6வது முறையாக 19 வயதுக்கு உட்பட்டோருக்கான உலகக்கோப்பையை வென்று மகுடம் சூடியிருந்தது. ஆயுஷ் மாத்ரே தலைமையிலான இந்திய அணி தாயகம் திரும்பிய நிலையில் மும்பைக்கு வந்த வைபவ் சூரியவன்ஷி உள்ளிட்ட வீரர்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. கனடாவில் அந்நாட்டு பாதுகாப்பு ஆலோசகர் நத்தலி ட்ரூயினுடன் இந்திய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் டோவல் சந்திப்பு. இரு நாடுகளின் தேசிய பாதுகாப்பு குறித்து இருவரும் ஆலோசனை நடத்தினர். நாடாளுமன்ற மாநிலங்களவையில் பட்ஜெட்டை விட முக்கியமான விஷயங்களை பேசி இருப்பதாக நடிகரும் மாநிலங்களவை உறுப்பினருமான கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் பணம் கொரோனாவை விட ஆபத்தான நோயாக பரவுகிறது என்றும் நாடாளுமன்றம் வாக்குவாதத்திற்கான இடமல்ல, அது மேலோர் சபை என்றும் அவர் குறிப்பிட்டார். தமிழ் ஆளுமை மற்றும் நம்பிக்கை நமக்கு இருப்பதாகவும் கமல் கூறியுள்ளார். பட்ஜெட் செஷன்ல எனக்கு பட்ஜெட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, அதை விட முக்கியமான விஷயம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கோம். அதுதான் முக்கியம். என்னை பொறுத்தவரையிலும் பணம் வீங்கிக்கிட்டே இருக்க போகுது. அது கோவிடை விட ஆபத்தான நோய் பரவும். அது மேலோர சபை அப்படித்தான் இருக்க வேண்டும். ஆங்கிலத்தில் சொன்னால் இட்ஸ் அப்பர் ஹவுஸ், சுந்தரர் ஹவுஸ் இல்லை. தருமபுரி மாவட்டம் ஆலமரத்துப்பட்டியில் பட்டாசு கூடோனில் பயங்கர வெடி விபத்து ஏற்பட்டது. சக்திவேல் என்பவருக்கு சொந்தமான கூடோனில் விபத்து நிகழ்ந்த நிலையில் மாசி என்பவர் படுகாயமடைந்தார். ஜப்பான் பொது தேர்தலில் தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியை தக்க வைத்தது ஆளும் எல்டிபி கட்சி. 2வது முறையாக பிரதமராக சனே தகைச்சி பொறுப்பேற்க உள்ளார். T20 உலகக்கோப்பை தொடரில் நியூசிலாந்து ஆப்கானிஸ்தான் அணிகள் மோதிய போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அணி வெற்றி பெற்றது. சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆப்கான் அணி பேட்டிங்கை தேர்வு செய்தது. IPL தொடருக்கு பிறகு நீண்ட நாட்கள் கழித்து சென்னையில் நடைபெற்ற போட்டி என்பதால் கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாகமடைந்தனர். ஆப்கான் அணியில் சிறப்பாக பேட்டிங் செய்த குல்பதீன் நைப் 35 பந்துகளுக்கு 63 ரன்கள் குவித்த நிலையில் 20 ஓவர் முடிவில் அந்த அணி 182 ரன்கள் சேர்த்தது.